தமிழ்நாட்டிலே ஆக்ட்ரஸ் கஸ்தூரி விடுவிக்கப்பட்டிருப்பது கஸ்தூரி விடுவிக்கப்பட்ட ஒரு நல்ல செய்தி என்று காலையிலே தெரிந்து கொண்டேன். அதே போலவே ஒவ்வொரு இடத்திலும் சில பொல்லாத மனிதர்கள் சில பொல்லாத செயல்பாடுகளை உருவாக்கி கஸ்தூரி போன்ற ஒரு அப்பாவி மனிதர்களை தண்டனைக்குட்படுத்தும் போது அங்கே நல்லவர்கள் கொதித்தெழுந்து அங்கே அவரை விடுவித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே எப்படி இருப்பினும் ஒரு தீமை இருக்கும்போது அங்கே நன்மை உருவெடுத்து அதிக ஆக்ரோஷத்தோடு கிளம்புவதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் கடவுளுடைய கோபமும். ஆனால் தீமை செய்தால்தான் நன்மை உருவாகுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பும்போது அங்கே கடவுளுடைய கோபத்திற்கு தீமை செய்கிறவர்கள் ஆளாவதும் உறுதி என்று நிச்சயமான ஒரு செய்தியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்படி செய்வதால் தான் அவர் பேரும் புகழும் வாங்குகிறார். எனவே தீமை செய்தவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு உட்படுவார்களா என்றால் இல்லை. நிச்சயமாக கடவுளுடைய தண்டனைக்கு தான் உட்படுவார்கள். தீமை செய்து நன்மை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ.